ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ரெண்டு தக்காளி 4 ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். நல்லா போட்டு இது பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் ஆட் பண்ணிக்கோம். நல்லா இது பண்ணிட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மிளகா அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயம்லாம் போட்டு ராக் சட்டில் போட்டு ஃபேனில் காய வச்சு அரைச்சி நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டு